கோவை அரசு மருத்துவமனையில் அனாதையாக விட்டுச் செல்லப்பட்ட ஒரு குழந்தை சடலம் உள்ளிட்ட 4 சடலங்களை நல்லடக்கம் செய்யப்பட்டது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆதரவின்றி விட்டுச் செல்லப்படும் அனாதை சடலங்களை தோழர் அறக்கட்டளை சார்பில் நல்லடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அமைப்பு சார்பில் ஏழை நோயாளிகளுக்கு இலவச ரத்த தானமும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை அரசு மருத்துவமனையில் யாரும் உரிமை கோராத ஒரு குழந்தை சடலம் உள்ளிட்ட 4 அனாதை சடலங்கள் தோழர் அறக்கட்டளை சார்பில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மேலும் இதில் கோவை கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டு உடல்களை நல்லடக்கம் செய்தனர். மேலும் இதுகுறித்து அறக்கட்டளையின் நிறுவனர் சாந்தகுமார் கூறும்போது, ஆதரவற்ற மற்றும் ரயில் விபத்துகளிலே அடிபட்ட மருத்துவமனையிலே வசதி இல்லாமல் விட்டுச் செல்லப்படுகின்ற உடல்கள், முதியோர் இல்லங்களிலே இருந்து இறந்து போகிற உடல்கள், இப்படி தொடர்ந்து உடல்களை ஒரு 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்றைய தினம் 4 உடல்களை தோழர் அறக்கட்டளை சார்பாக எடுத்து அடக்கம் செய்யப்படுகிறது. இதுவரை 950 உடல்களை தோழர் அறக்கட்டளை இங்கே செய்து கொள்வதோடு உயிர்காக்கும் முகமாக இதுவரை 18,000 யூனிட்டுகளை இரத்த தானத்தை கோவை வாழ் மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியுடைய மாணவர்களும் மாணவிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு இந்த பணி ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மக்களிடம் இந்த பணிகள் இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த தாய் தந்தையர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள், ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் பல்வேறு அரவாணிகள், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களையும் இணைத்து நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் சமுதாயத்தில் பெண்கள் புறக்கணிக்கப்பட்டு வரும் சூழலில் இதுபோன்ற சமூக சேவை நிகழ்ச்சியில் தாங்கள் பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர். சமூக பணித்துறை பட்டம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி அனாதை பொண்ணுங்கள் எல்லாம் தோழர் அறக்கட்டளை மூலமா அவங்களே எல்லாம் அடக்கம் செய்யறாங்க. இது நாங்க ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் இதுல ஆர்வம் இருக்கு. அதனால நாங்களும் இப்போ அவங்களுக்கு உதவியா நாங்களும் எங்க காலேஜ்ல இருக்க NSS ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கோம். இதுவும் இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் பசங்க தான் பண்ணுவாங்க. ஆனா பெண்களும் ஈடுபடலாம், அவங்களும் முன்வரணுங்கிறதுக்காக நாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக வந்திருக்கோம். இயந்திரமயமான வாழ்க்கை சூழலில் இதுபோன்ற சமூக சேவையில் ஈடுபடும் தோழர் அறக்கட்டளையினரின் பணி சிறக்க சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர்.